தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கிவிட்டது. இதனால் திமுக, அதிமுக, பாஜக என அனைத்து கட்சிகளும் தேர்தல் பணிகளை முடக்கிவிட்டிருக்காங்க. தேர்தலில் அதிகம் எதிர்பார்க்கப்படும் கட்சி நடிகர் விஜயின் தாவேகா. திமுகவையும் பாஜகவையும் விளாசி வரும் விஜய் திமுகவுக்கு நேரடி போட்டியே தாவேகா தான் என்றும் ஆணித்தரமாக எடுத்துரைத்திருக்காரு. இந்த நிலையில நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரவிடாமல் திமுக மிரட்டியது என்று தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா பரபரப்பு கருத்து தெரிவிச்சிருக்காரு. சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் ஒன்றில் பேசிய ஆதவர்ஜுனா, திமுக குடும்பத்தினர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பல்வேறு மிரட்டல்களை கொடுத்து அவர் அரசியலுக்கு வரவிடாமல் தடுத்து முடக்கினர் என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். எம்ஜிஆருக்கு பிறகு தமிழக அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரவும் சிஸ்டத்தை மாற்றவும் ரஜினிகாந்த் விரும்பினார். ரஜினிகாந்துக்கு அந்த நேரத்தில் திமுக மிரட்டல்களை தாங்கும் மனவலிமை இல்லாமல் போனது. இறுதியில் அவர் ரஜினிகாந்த் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பிலே நடிக்க சென்று விட்டார் என்று ஆதவர்ஜுனா தெரிவித்தார். ஆனால் அனைத்து மிரட்டல்களையும் தாங்கும் மனவலிமை விஜய்க்கு உள்ளதாகவும், திமுக அரசு எவ்வளவு இன்னல்களை கொடுத்தாலும், கரூரில் நடந்த சம்பவங்கள் போன்ற நெருக்கடிகளை சந்தித்தாலும் விஜய் பின்வாங்க மாட்டார் என்றும் ஆதவர்ஜுனா உறுதிபட கூறினார். மேலும் திமுகவை விமர்சித்த வைகோ, திருமாவளவன், கமல்ஹாசன், OPS ஆகியோர் இன்று திமுகவின் பணபலத்திற்கு முன்பு முடங்கிவிட்டனர் என்று ஆதவர்ஜுனா பேசினார். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு 2020ஆம் ஆண்டு அரசியலுக்கு வரப்போவதாக ரஜினி தெரிவித்தார். ஆன்மீக அரசியலை முன்னெடுப்பேன் என்று கூறினார். பல ஆண்டுகள் எதிர்பார்ப்புக்கு பிறகு அவர் அரசியலுக்கு வந்ததால் அவர்கள் ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆனால் அறிவித்த சில நாட்களிலே 2020ஆம் ஆண்டு இறுதியில் ரஜினிகாந்த் தனது உடல்நிலை காரணம் காட்டி அரசியலுக்கு வரப்போவதில்லை என்று அவர் விலகிவிட்டார். இதை கேள்விப்பட்ட ரசிகர்கள் தற்போது கொந்தளித்திருக்கிறார்கள். மேலும் ஆதவர்ஜுனா பேசியதற்கு ரஜினி ரசிகர்கள் ஒட்டுமொத்தமாக கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். உண்மையில் ரஜினிகாந்த் இது மாதிரியான மிரட்டல்களுக்கு பயப்படக்கூடியவரா? இது மாதிரியான பொய்யான தகவல்களை ஆதவர்ஜுனா பரப்பியது அவருக்கு மட்டுமல்ல, விஜய்க்கும் பெரும் ஆபத்து. அதாவது, யாரும் ரஜினியை முடக்கவில்லை. ரஜினியின் உடல்நிலை சரியில்லை. மேலும் அவருக்கு கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை நடந்தது. இதன் காரணமாக கொரோனா தொற்று ஏற்படாமல் இருக்கவே அவர் அரசியலிலிருந்து விலகினார். மற்றபடி யாருடைய மிரட்டல்களுக்காகவும் அவர் அரசியலிலிருந்து விலகவில்லை. தற்போது விஜய்க்கு ரஜினி ரசிகர்களின் வாக்குகள் கிடைத்திருக்கும். அதை ஆதவர்ஜுனா சிதைத்து விட்டார். காரணம் என்ன? திமுகவின் ஸ்லீப்பர் செல் தான் ஆதவர்ஜுனா. இதை விஜய் புரிந்து கொண்டாலே விஜய் மேன்மை அடைந்து விடலாம் என்கின்ற தகவல் வெளியாகியிருக்கிறது.